அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே யாத்திராகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். ஆண்டவர் சொல்கிறாரு மோசேயை பார்த்து, நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அன்பின் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை ஒரு மனுஷனிடத்தில் கொடுக்கிறார். அதுதான் மோசே. அந்த மோசே இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டவர் அவனுக்குள்ளே ஒரு பல விதத்தில் குழப்பங்கள், பயம். அப்போது அவனுக்கு சரியாக பேச வராது என்று பல விதமான சாக்குப்போக்களை சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போப்பா, நான் உனக்கு பிரச்சனை என்ன, வாய் தான் பிரச்சனைங்கிற, உன் வாயோடு நான் இருப்பேன். என்னெல்லாம் பேசணும்னு நான் நினைக்கிறேனோ அதையெல்லாம் உன் வாயை வச்சு நானே பேசிடுவேன், நீ பயப்படாத என்று சொல்லி அந்த மாபெரும் அந்த ஊழிய திட்டத்திற்கு அழைக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு என்னோடு கர்த்தர் கொடுக்கிற இன்றைய தூது, அருமையானவர்களே, தேவன் உங்களுக்கென்று நியமிச்சிருக்கிற திட்டங்கள் உண்டு, தீர்மானங்கள் உண்டு. அது உங்களுடைய கண்ணுக்கு அது நம்பவே முடியாது, சாத்தியமே இல்லை என்று தான் நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் கையில் ஒரு தொழிலை கொடுத்துருக்கலாம், ஒரு பெரிய ஊழியத்தை கொடுத்துருக்கலாம், எத்தனையோ பல திட்டங்களை உங்கள் கையில் கொடுக்கலாம். ஆனால் அதை உங்கள் பலத்தை வச்சு நீங்கள் யோசித்து பார்க்குறீங்க, உங்கள் மூளை அறிவை வச்சு யோசித்து பார்க்குறீங்க, உங்கள் சுற்றுப்புற சூழ்நிலை, உங்கள் பேக்ரவுண்டை வச்சு ஐயையோ இதெல்லாம் சாத்தியமே இல்லை, முடியவே முடியாது என்று எதிர்மறையாக நீங்கள் சிந்திக்கிறீர்கள். இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உங்களோடு பேசுகிறார். அருமையான மகனே, மகளே, அந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு நீ போகணும் என்பது என்னுடைய சித்தம். அதை உன்னால் செய்ய முடியாது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். எப்படி பேசணும், எப்படி காரியத்தை ஆரம்பிக்கணும், எப்பொழுது அந்த காரியத்தை முடிக்கணும் என்ற முழு விவரம் உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். ஏன்னா அழைத்தவர் நான் அல்லவா. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அருமையானவர்களே, அந்த குறிப்பிட்ட காரியத்திற்கு போகும்படி கர்த்தர் அழைக்கும்போது நீங்கள் எந்த விதத்திலும் தயக்கம் காட்டாதீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உங்கள் நாவோடு இருந்து பேச வேண்டியதை பேசுவார். உங்களுடைய கண்களோடு இருந்து காண வேண்டியதை காணச் செய்வார். உங்கள் கைகள் கால்களோடு இருந்து எந்தெந்த காரியத்தை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் கைகளையும் கால்களையும் அவர் இயக்குவார். மொத்தத்தில் நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிறவர் அந்த குறிப்பிட்ட காரியத்தில் உங்களை ஈடுபடுத்தி வெற்றிக்கு நேராக நிச்சயமாக நடத்துவார். ஆகவே அவர் வார்த்தையை கேட்டு இன்றைக்கு நீங்கள் புறப்படுங்கள். இன்றைக்கு அவர் சொன்ன ஆலோசனை கேட்டு கீழ்ப்படியுங்கள். எந்த விதத்திலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அன்றைக்கு பேதுரு வெறுமையாக இருந்தபோது ஆண்டவர் சொன்னார், அந்த வலைகளை எடுத்து கடல் நாளத்தில் போடு என்று சொன்னார். ஆனால் பகலில் மீனே பிடிக்க முடியாது. ஆனால் தேவ சத்தத்தை கேட்டு அவன் வலைகளை போட்டான். எங்கெங்கோ இருந்த மீனுக்கெல்லாம் கர்த்தர் கட்டளையிட்டார். அவனுடைய வலையில் அந்த மீன்கள் எல்லாம் விழுந்தது. 2 படகுகள் நிரம்ப எடுத்தான். அதே போல தான் இன்றைக்கு நீங்கள் புறப்பட்டு போக வேண்டியதான் உங்கள் வேலை. காரியத்தை அவர் பார்த்து கொள்வார். உங்கள் வலையில் சிக்க வேண்டிய மீன்கள் எல்லாம் சிக்கும். தேவன் அதற்கு கட்டளையிடுவார். எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் உங்கள் வலையில் சிக்கணுமோ நிச்சயமாக விழ வைப்பார். எந்தெந்த அதிகாரியை பார்க்கணுமோ அந்த அதிகாரி நீங்கள் சொன்னபடி அவர் செய்வார். இப்படி எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாய் அமையும். ஏனென்றால் உங்களை அழைத்தவர் அந்த காரியத்தை உங்களுக்காக செய்ய போகிறார். ஆகவே பயப்படாதீர்கள். உங்கள் வாயோடு உங்கள் கைகளோடு இருந்து கர்த்தர் செயல்படுகிற நல்ல நாள் இந்த நாள். இந்த நாள் அவர் உங்களுக்குள்ளிருந்து செயல்படுவதால் இந்த நாள் வெற்றியின் நாளாகவே அமையும். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, மாபெரும் திட்டத்திற்கு மோசேயை அழைத்து அவன் வாயோடு கூடவே இருந்து நீர் பேச வேண்டியதை பேசி அவனை கொண்டு செய்ய வேண்டியதை செய்து மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு ஊழியத்தை செய்து முடிக்க கர்த்தர் மோசேக்கு பலன் கொடுத்தீர். அவனை ஒரு வெற்றியாளனாக மாற்றினீரப்பா. அதே போல் இந்த கேட்டுக்கொண்டிருக்க எங்கள் யாவருடைய வாழ்விலும் கர்த்தர் ஆண்டவரே முன் கொடுத்த அந்த காரியத்தை நாங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவரே, அந்த காரியத்தை எங்களை கொண்டு நீர் செய்து உங்கள் நாமத்தை நீர் மையப்படுத்த போகிறீங்க. அந்த குறிப்பிட்ட காரியத்தில் எங்களை நீங்கள் வெற்றி அடைய செய்ய போகிறீங்க. அதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.